என் தங்கப்பிள்ளையே, மகா சிவராத்திரியினுடைய இந்த புதன் கிழமையின் வெற்றி விடியலில் என் பிள்ளை, நீ வெற்றி வாகை சூடப் போகின்றாய். உன்னை தேடி வந்து இந்த வராகி கொடுக்கின்ற அன்பினை நீ ஒருபோதும் உதாசீனம் செய்து விடாதே. உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற உண்மையை அம்மா உனக்கு ஒவ்வொரு நாளும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டு விடாதே. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு பொழுதும் உனக்கான நல்ல மாற்றங்களையும் நல்ல நம்பிக்கையையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்பு. எதற்காக இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்தது, எந்த அளவில் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல சந்தோஷமாக எப்பொழுதும் வாழ்வதற்கு நீ பழகிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் பொழுது என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளுமே உன்னோடு இருந்து உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை முதலில் நீ நம்பு. யார் என்ன நினைத்தாலும், யார் என்ன சொன்னாலும் உனக்கு தெய்வங்கள் கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. இந்த மனிதர்களின் மனதினை மாற்றலாம், அவர்களை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தலாம். ஆனால் ஒருபொழுதும் தெய்வம் கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. உன்னோடு நான் இருப்பதை நீ நிச்சயமாக உணர வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற வெற்றியை சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்தெந்த இடங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவித்தாயோ அந்த இடத்தில் எல்லாம் தலை நிமிர்ந்து நீ வாழத் தொடங்கிவிட்டாய். உனக்கான பேரதிர்ஷ்டம் உன்னை வந்து சேரும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த வெற்றியை நிச்சயமாக சூடத்தானே போகின்றாய். எந்த இடத்திலும் எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கான நம்பிக்கை, உனக்கான நிறைவான எண்ணங்களோடு சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கப் போகிறது என்பதனை நீ உறுதியாக நம்பிவிடு. மகா சிவராத்திரியினுடைய இந்த விடியல் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி வாகையை சூடும் என்றால் அடுத்ததாக என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும்? உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நீ உறுதிப்படுத்த வேண்டும். தெய்வத்தின் மீது உனக்கிருக்கின்ற அன்பினை நீ நிச்சயமானதாக உறுதி செய்ய வேண்டும். எந்த நிலையிலும் தெய்வத்தை விட்டு விலகாது. உனக்கான சந்தோஷத்தை நீ உறுதி செய்து கொண்டே இரு. எந்த நொடியிலும் உனக்கு மாற்றங்கள் வரலாம். எப்பேற்பட்ட தருணத்திலும் இந்த வாழ்க்கை நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்கலாம். எதிர்பார்த்திடாத அளவிற்கு சந்தோஷம் உன்னை வந்து சேரப்போகின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை, எக்காரணம் கொண்டும் நீ என் மீது கொண்ட அன்பினை மட்டும் விட்டுவிடாதே. அதே நேரத்தில் அம்மா அன்போடு உனக்கு தருகின்ற விஷயங்களையும் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. என் பிள்ளையே, நீ ஒரு நிமிடம் தெய்வம் நமக்கு எதையுமே கொடுக்கவில்லை என்று சொல்வதற்கு முன்பாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அது என்ன தெரியுமா? இதற்கு முன்னால் நாம் ஒரு செயலை தொடங்கும் பொழுது அப்பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருந்தது? நம்மால் முடியாது என்கின்ற ஒரு எண்ணமும் நம்மோடு இருந்ததல்லவா? இப்பொழுது அந்த இடம் உனக்கு எப்படி இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆரம்பத்தில் பய உணர்வை காட்டிய ஒரு விஷயம், ஆரம்பத்தில் உன்னை எதையுமே செய்ய விடாது, உன்னால் முடியாது என்று நினைக்க வைத்த ஒரு விஷயம் இப்பொழுது உன்னால் மட்டுமே முடியும் என்கின்ற ஒரு நிலைக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறதல்லவா? அப்படியானால் உன்னுடைய முன்னேற்றத்தை நீ உணரத் தொடங்கிவிட்டாய் என்ற அர்த்தம்.
நீ வாழ்க்கையில் எந்த இடத்திலிருந்து எந்த இடத்திற்கு வந்திருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ சரியான பதிலை எப்பொழுதுமே பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனையும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற வெற்றி எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். இந்த நாள் மகா சிவராத்திரியினுடைய நாள். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான மிக பெரியதொரு மாற்றத்தை கொடுத்து விட வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலாவது தவறு செய்து கொண்டிருக்கிறாயா, அதை உணர்ந்து விட்டால் உடனே திருந்திவிடு. இதுபோலத்தான் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பேர் உனக்கான பல நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்திருந்தாலும், எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கையில் உனக்கு அன்பை அள்ளி கொடுத்திருந்தாலும் எதுவுமே நிரந்தரமாக இல்லை என்பதுதான் உன்னுடைய மிகப்பெரிய வருத்தம் அல்லவா? இனி எல்லாமுமே உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக மாற வேண்டிய தருணம் வந்துவிட்டது. வெற்றியின் இலக்கை தொட வேண்டிய நேரம். இந்த வாழ்க்கை நீ சாதிக்க நினைத்த அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய கைகளில் தெளிவாக ஒப்படைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாரோடு உனக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ எந்த நொடியிலும் மனமகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தவர்களின் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது நாள் வரையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்தது எல்லாம் போதும். இனிமேல் எந்த நிலை கொண்டும் இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நம்பினாலே போதும். உன்னோடு என்றும் என்றென்றும் எதிர்பாராத நன்மைகளை கொடுக்க நான் இருக்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது வேறு எதை பற்றிய கவலையும் என் பிள்ளைக்கு தேவையில்லை. இன்று சர்வ நிச்சயமாக என் கைகளில் உனக்கான ஒன்றை நீ பெறத்தான் போகின்றாய். வாழ்க்கை கொடுத்த நம்பிக்கை எல்லாம் முடிந்து விட்டது. இனிமேல் யாரையும் நம்ப முடியாது என்கின்ற சூழ்நிலைக்கு நீயே வந்து விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு விஷயத்தையுமே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. ஒவ்வொரு அடியிலும் முன்னேறி சென்று கொண்டே இரு. ஒவ்வொரு விஷயத்திலும் பின்வாங்காமல் நீ முன்னே சென்று கொண்டே இரு. தெய்வத்திற்குரிய நல்ல நாட்கள் வரும் பொழுது அன்று அவர்களின் அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும். எந்த நேரத்திலும் நீ நினைத்ததையெல்லாம் உன்னால் சாதித்து விட முடியும் என்கின்ற எண்ணமும் உனக்குள் வந்துவிடும். கண்ணீரோடும் கவலையோடும் நீ எடுத்து வைத்த எப்பேற்பட்ட முயற்சிகளும் உனக்கு பலன்களை கொடுத்து விடாது. ஏனென்றால் அங்கே மன உறுதி குறைவாக இருக்கும். வாழ்க்கையை பற்றிய புரிதல் குறைவாக இருக்கும். கண்ணீர் சிந்துவதற்கும் கவலைப்படுவதற்குமே நேரம் சரியாக இருக்கும். அதையெல்லாம் தாண்டி எவ்வளவு துன்பங்கள் இருக்கட்டுமே, மனதில் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வைக்க பழகு. ஒவ்வொரு அடியையும் நீ சரியாக உன் வாழ்க்கையில் மாற்ற நீ அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டே இரு. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான். இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கு பின்னாலுமே இந்த வராகி இருந்து உன்னை ஆட்டுவித்து கொண்டிருக்கிறாள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையை, ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாகவே முடியாமல் போய்விடுமோ என்று நினைக்காதே. இது நிச்சயமாக உன்னால் முடியும் என்று நீ நம்பு. உன்னால் நடத்தி முடிக்கப்படும் என்பதனை நீ உறுதியாக உணர்ந்து கொள். அப்படி செய்து விட்டாயானால் இனி எல்லா விஷயங்களும் உனக்குள் பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும். எல்லா நிலையிலுமே
நாம் இப்படியே இருந்து விடுவோமோ, இந்த வாழ்க்கை இப்படியே நம்மை பதம் பார்த்து விடுமோ என்று நினைத்து வருத்தப்படாதே. இத்தனை சூழ்நிலைகளையும் தாண்டி உனக்காக ஏதாவது ஒன்று இந்த வாழ்க்கையில் இன்னமும் காத்து கொண்டிருக்கின்றது, இன்னமும் அதற்கு ஸ்பரிசங்கள் இருக்கிறது என்று நீ எதிர்பார்க்கிறாய். நிச்சயமாக அது போன்ற ஒரு உயிர் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரத்தான் போகின்றது. உந்தன் வாழ்க்கைக்கு அர்த்தம் என்னவென்று சொல்லி உனக்கான மனமகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கும் பொழுது அந்த நாளின் முடிவானது கடைசியில் உனக்கு சாதகமாக மாறிவிடும். கடைசியில் உனக்கான வெற்றியை கொடுப்பதாகத்தான் அது முடியும். ஒருவேளை அதையும் மீறி உனக்கு தோல்விகள் கொடுத்தாலுமே அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். இத்தனை நாளுமே உனக்கு நான் கொடுத்திருக்கின்ற வெற்றி என்றும் என்றென்றும் நீ நினைத்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் இருக்கும். எதையும் என் பிள்ளை நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும். உன்னோடு நான் எதிர்பார்க்கின்ற இந்த நேரங்கள் உனக்காக என்றும் என்றென்றும் உன்னுடைய நம்பிக்கையை முழுமையாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உணர்ந்து உனக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விடியலும் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிகப்படியான வாழ்க்கையில் உனக்கென நீ பெறுகின்ற இந்த நம்பிக்கைகளை எல்லாம் எப்பொழுதும் கைவிட்டு விடாமல் முன்னேறி கொண்டே இரு. சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உணர்ந்து நான் உனக்கான வெற்றியை என்றும் என்றென்றும் உன் கைகளில் கொடுக்கிறேன் என்பதனை நம்பு. நீ இழந்து விட்டதாக நினைத்தது எல்லாம் உன்னை விட்டு ஒருபொழுதும் செல்வது கிடையாது. எல்லாமும் உன்னை எதிர்பார்த்து நிற்கிறது. நீ எப்பொழுது தன்னை வந்து தொடுவாய் என்று. அப்பேற்பட்ட வெற்றிகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இனி எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை கைவிட்டு விடாமல் ஒவ்வொரு பொழுதிலும் அதை நோக்கிய நம்முடைய பயணத்தை கவனமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நிச்சயமாக உன்னால் இனிமேல் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட திருப்பங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட நம்பிக்கையும் எப்பொழுதுமே சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லா விதமான விஷயங்களையுமே நானாகவே செய்து கொண்டிருக்கிறேன் என்றால், அதிலிருந்து உனக்கு பலன் கிடைக்கவில்லை என்றால் நீ வருத்தப்படாதே. ஏதோ ஒரு காரணத்தை நோக்கியும் ஏதோ ஒரு முடிவை நோக்கியும் இந்த வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள். தெய்வம் இருந்து நடத்துகிறது என்றால் அந்த நேரத்தில் உன்னுடைய நம்பிக்கையை நீ எப்பொழுதுமே கைவிட்டு விடக்கூடாது. எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் கொடுக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ பெற வேண்டிய அத்தனை மாற்றங்களையும் சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இனி உனக்கான நன்மைகள் அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கையையும் என்றும் என்றென்றும் உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்தும் நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களிடத்திலும் இருந்தும் என் நேரத்திலும் பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ நம்பிவிட்டால் அது போதும். அன்பு கிடைக்காது. அது கிடைக்கும் பொழுது உதாசீனம் செய்தோமானால்
நீ மீண்டும் எவ்வளவுதான் நினைத்தாலும் அது உன்னை தேடி வராது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.